வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான உலகில் இயற்கையை பாதுகாக்க மறந்து விடுகிறோம். சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் மத்தியில் ஒரு தனி மனிதன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். யார் இந்த கேரளத்தின் ரியல் ஹீரோ? வாருங்கள் பார்க்கலாம். பசுமையான மலைகள், அடர்ந்த காடுகள், நீர்நிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த இயற்கை சுற்றுலா தலமாக கேரள மாநிலம் திகழ்ந்து வருகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் கேரளத்தை கடவுளின் தேசம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அதற்கு பின்னால் உண்மையான ஹீரோக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர்தான் கோட்டயம் அடுத்த மஞ்சனிக்கரையில் வசித்து வரும் NS ராஜப்பன். 75 வயதாகும் இவர் சுமார் 15 ஆண்டுகளாக வெம்பநாடு ஏரியின் தூய்மையை பாதுகாக்கும் போராளியாக செயல்பட்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் ராஜப்பன் தன் வீட்டிலிருந்து ஒரு சிறிய மரப்படகிற்கு தவிழ்ந்து சென்று ஏரியில் படகை செலுத்தி பிளாஸ்டிக் பாட்டில்களை தனது கைத்தடி அல்லது துடுப்பின் உதவியுடன் சேகரித்தவாறு ஏரியில் பயணிக்கின்றார். ராஜப்பன் 5 வயதாக இருக்கும்போது போலியோ நோய் தாக்கியது. அவரது முழங்காலுக்கு கீழே உள்ள அனைத்தும் செயலிழந்து விட்டதால் அவரால் நடக்க முடியாது. ஆனால் அவரது மன உறுதி உடலுக்கு வலிமையை கொடுத்து தன்னால் நடப்பது கடினம், ஆனால் படகு ஓட்டுவது தனக்கு எளிது என்கிறார் ராஜப்பன். பார்ப்பவர்கள் எல்லோரும் ராஜப்பன் மீன் பிடிக்கிறார் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர் பிடிப்பது மீன்கள் அல்ல, பிளாஸ்டிக் கழிவுகளையே அவர் சேகரிக்கிறார். கேரளாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக திகழும் வெம்பநாடு ஏரி, ஆலப்புழா, கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் சுமார் 96 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட ஏரியின் அழகை ரசித்துவிட்டு பொறுப்பற்ற மக்கள் வீசி செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகளை தினந்தோறும் சேகரிக்கிறார் ராஜப்பன். ஒரு படகு நிறைய சேகரித்தால் 1 கிலோ வரும். அதை விற்றால் கிலோவிற்கு 12 ரூபாய் கிடைக்கும். இது ஒரு வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை என்றாலும் இருப்பதை வைத்து வாழ்ந்து ஏரி தூய்மையாவதை எண்ணி மகிழ்கிறது ராஜப்பனின் அப்பழுக்கற்ற மனம். இவரின் அர்ப்பணிப்பு ஏரியை தூய்மைப்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏரியில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் குறைந்துள்ளதாக கூறுகிறார் ராஜப்பன். முழங்காலுக்கு கீழே அனைத்தும் செயலிழந்தாலும் கூட ராஜப்பன் மனதளவில் செயலிழக்கவில்லை. சொந்த காலில் நின்று வாழ்க்கையை வலிமையுடன் எதிர்கொள்கிறார். ஆனால் இவரின் உண்மையான சமூக பணி பிரதமர் அலுவலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. உண்மையான ஹீரோக்கள் எப்பொழுதும் ஆரவாரம் செய்வதில்லை. புகழ், பணம், அங்கீகாரம் என எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்களில் சிலர் வெறுமனே துடுப்பு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு மாமனிதன் தனது தளராத அர்ப்பணிப்பால் கேரளத்தின் உண்மையான நாயகனாக திகழ்கிறார் ராஜப்பன். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.